Hi friends, welcome to our channel Success Learn with Mala. இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது வரும். இந்த சேனல்ல நம்ம 10th இங்கிலீஷ் புக்ல இருக்கிற prose, poem, supplementary reader, then அதுக்கான question and answer, grammar, exercise இது எல்லாத்த பத்தியும் வீடியோவை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இதுவரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தி டையிங் டிடெக்டிவ் அப்படின்னு ப்ரோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா யூனிட் 7 10th இங்கிலீஷ் புக்கில் யூனிட் 7ல் ப்ரோஸாக நமக்கு கொடுத்துருக்காங்க. தி டையிங் டிடெக்டிவ் அப்படின்ற லெசனை லைன் பை லைன் மீனிங் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனோட 2 வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த 2 வீடியோவுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டையிங் டிடெக்டிவ் அப்படின்ற லெசனுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். பார்த்திங்க அப்படின்னா புக்குள்ளே எப்போவுமே நம்மளுடைய புக் இன்சைடில் கொடுத்துருப்பாங்க இல்லையா கொஷின் பாக்ஸில் போட்டு அந்த கொஷினும் தென் பேஜ் நம்பர் 194 ஒரு 10 கொஷின் கொடுத்துருக்காங்க ஷார்ட் ஆன்சர். அந்த கொஷினும் தான் நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பேராகிராஃப் பார்க்கலாம். How did Watson feel when he heard the Holmes illness? அதாவது வாட்சன் வந்து என்ன மாதிரி ஃபீல் பண்ணார், ஹோம்ஸ்க்கு வந்து உடம்பு முடியல அப்படின்னு கேள்விப்பட்டவுடனே அவர் எப்படி ஃபீல் பண்ணார் அப்படின்னு கேட்குறாங்க. வாட்சன் ஃபெல்ட் horrified when he heard of Holmes illness. நம்ம ஆன்சராக horrified மட்டும் எழுதினாலே போதும். அவர் வந்து ஒரு மாதிரி ஷாக்கான மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தாரு, என்னது அவருக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்ற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட், why did not the landlady call the doctor? landlady ஏன் வந்து டாக்டரை கூப்பிடலை அப்படின்னு கேட்குறாங்க. Holmes did not want any doctor to come here. The landlady did not dare to disobey Holmes. ஸோ ஹோம்ஸ்க்கு வந்து எந்த ஒரு டாக்டருமே வீட்டுக்கு வர்றதுக்கு விருப்பம் இல்லை, அதனால் யாரையுமே கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த லேண்ட்லேடி எப்போவுமே ஹோம்ஸ் சொல்கிறத கேட்பாங்க, அவங்களுக்கு டிசோபே பண்ணவே மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்க டாக்டரை கூப்பிடல. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் ஹோம்ஸ் வென் வாட்சன் saw him? வாட்சன் வந்து ஹோம்ஸை பார்த்தபோது எந்த கண்டிஷனில் இருந்தார் ஹோம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. When Watson saw Holmes, his eyes had brightness of fever. அவரோட ஐஸ் கண்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஃபீவரால் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருந்தது. His cheek were flushed. கண்ணமும் ஒரு மாதிரி செவந்திருந்தது. அண்ட் ஹிஸ் ஹேண்ட்ஸ் twitched ஆல் டைம். கையெல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாகவே அவருக்கு இருந்துச்சு, ஒரு மாதிரி ஜர்க்கிங் மூமெண்ட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, வாட் வாஸ் த கண்டிஷன் ஆஃப் ஹோம்ஸ் வென் வாட்சன் saw him? வாட்சன் பார்க்கும்போது ஹோம்ஸோடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கொஷின். when Watson saw Holmes, his eyes had brightness of fever, his cheek were flushed and his hands twitched all time. Next question, according to Holmes, what was the disease he was suffering from? ஹோம்ஸோடைய பார்வையில் அவர் வந்து எந்த மாதிரியான டிசீஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சஃபர் ஆன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அக்கார்டிங் டு ஹோம்ஸ் வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டிசீஸ் டர்பனல் ஃபீவர் ஆர் பிளாக் ஃபோமோசா பிளேக், ஏ கண்டேஜியஸ் டிசீஸ் ஃப்ரம் சுமத்ராவிலிருந்து இருக்கிற அந்த ஒரு விதமான தொற்று நோய் வந்து அவருக்கு வந்து சஃபர் ஆகிருக்கும் அப்படின்னு அவர் வந்து சொல்கிறார். ஓகே, நெக்ஸ்ட், who did Watson see when he entered the room? வாட்சன் அந்த ரூம்குள்ளே என்ட்ரி ஆனவுடனே யாரை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. வாட்சன் saw the belter when he entered the room. அதாவது ஸ்மித்தோடைய வேலைக்காரரை தான் அவர் அந்த ரூமில் வந்து பார்க்குறாரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், வாட் வேர் த இன்ஸ்ட்ரக்ஷன் given by Holmes to Watson? வாட்சனுக்கு என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் ஹோம்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஹோம்ஸ் instructed Watson to persuade Mr.Culverton Smith to visit him and also describe his pathetic condition. He also asked Watson to return before Smith. என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எப்படியாவது மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்தை கன்வின்ஸ் பண்ணி என்னை வந்து பார்க்க வையே, என்னுடைய கண்டிஷனை பற்றி அவர்கிட்ட சொல்லு, ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் அவர் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்துடணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறாங்க. ஓகே, ஹோம்ஸ் instructed Watson to persuade Mr.Culverton Smith to visit him and also describe his pathetic condition. He also asked Watson to return before Mr. ஸ்மித் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கே வந்துடணும் அப்படின்ற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறாரு. நெக்ஸ்ட், why did Holmes plead with Smith? Holmes pleaded with Smith to
க்யூர் ஹிம் ஆஃப் ஹிஸ் டிசீஸ். ஏன் வந்து அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரால் மட்டும்தான் அந்த டிசீஸை வந்து குணப்படுத்த முடியும். ஸோ அதனால தான் அப்படி கேட்குறாரு. ஓகே, நெக்ஸ்ட், ஹூ வாஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் விக்டர் சேவியர்ஸ் டெத்? What was the evidence for it? Who was the responsible for Victor Saviour's death? What was the evidence for it? யார் வந்து விக்டர் சேவியர்ஸ் டெத்துக்கு ரெஸ்பான்சிபிளோ, என்ன அந்த எவிடன்ஸ் என்னவோ அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் வாஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் விக்டர் சேவியர்ஸ் டெத். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் தான் வந்து அந்த டெத்துக்கு மெயின் ரெஸ்பான்சிபிள் பர்சன். த பிளாக் அண்ட் ஒயிட் ஐவரி பாக்ஸ் த எவிடன்ஸ் ஃபார் இட். அந்த யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்கிற அந்த பாக்ஸ் தான் ஒரு எவிடன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் எக்ஸ்பிளனேஷன் டிட் ஹோம்ஸ் கிவ் ஃபார் ஸ்பீக்கிங் ரூட்லி டு வாட்சன்? எந்த மாதிரியான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு ஹோம்ஸ் வாட்சனுக்கு? ரூடாக நான் பேசினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எந்த மாதிரியான காரணத்தை சொல்கிறாரு அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. ஹோம்ஸ் எக்ஸ்பிளைன் அவுட் that he spoke rudely to Watson. நான் உங்ககிட்ட வந்து ஏன் அப்படி பேசினேன் அப்படின்னா, பிகாஸ் he wanted to bring Smith there. ஸ்மித்தை இங்கே வர வைக்கணும் அப்படின்றதுக்காகவும், and he did not want Watson to know that he was not ill. நீ பக்கத்தில் வந்த அப்படின்னா நான் உடம்பு முடியாமல் இருக்கிறேன் அப்படின்றத நீ கண்டுபிடிச்சிருவ, அதனாலேயும் தான் நான் அவன்கிட்ட அந்த ரூடாக பேசினேன் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, ஹோம்ஸ் எக்ஸ்பிளைன் that he spoke rudely to Watson because he wanted to bring Smith there, and he did not want Watson to know that he was not ill. How was Holmes able to look sick? எதனால் அவர் வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி உடம்பு முடியாத மாதிரி சிக்கான மாதிரி இருக்கிறாரு, அவருடைய லுக் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஹோம்ஸ் வாஸ் ஏபிள் டு லுக் சிக் பை ஃபாஸ்டிங் 3 days and within little மேக்கப். 3 நாள் அவர் வந்து ஃபாஸ்டிங் இருக்கிறாரு, எதுவுமே சாப்பிடாமல் இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கன்னங்கள்லாம் அந்த மாதிரி ரெட்டிஷாக ஆகிறதுக்காக சின்ன சின்ன மேக்கப் போட்டிருக்காரு. ஸோ அதனால தான் அவர் பார்க்குறதுக்கு அவருடைய லுக் வந்து முடியாதவங்க மாதிரி இருக்குது. ஹோம்ஸ் வாஸ் ஏபிள் டு லுக் சிக் பை ஃபாஸ்டிங் 3 days and with a little மேக்கப். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பேஜ் நம்பர் 194 இருக்கிற புக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா, அந்த கொஷின் தான் பார்க்குறோம். ஹூ வாஸ் மிஸ்ஸஸ் ஹட்சன்? வை வாஸ் ஹீ ஒரீட்? மிஸ்ஸஸ் ஹட்சன்னா யார், அவங்க ஏன் ஒரீட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ்ஸஸ் ஹட்சன் வாஸ் த லேண்ட்லேடி ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கிறாரு இல்லையா, அந்த ஹோம்ஸ் இருக்கிற வீட்டுக்கு ஓனர் அவங்க தான். ஓகே, லேண்ட்லேடி அவங்க தான். ஹீ வாஸ் ஒரீட் பிகாஸ் ஹோம்ஸ் வாஸ் வெரி இல். அவர் ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு இல்லையா, அதை பார்த்து தான் அவங்க வந்து ஒரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, கொஷின், ஹூ வாஸ் மிஸ்ஸஸ் ஹட்சன்? Why was she worried? Mrs. Hudson was the landlady of Sherlock Holmes. She was worried because Holmes was very ill. Next question, why did not Holmes let Watson examine him? அதாவது ஹோம்ஸ் வந்து ஏன் வந்து வாட்சனை தேர்வு செய்யலை, அவர் டாக்டரா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஏன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா அவர் வந்து உண்மையாலுமே உடம்பு சரியில்லாதவராக இல்லை, உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்கிறாரு, அது வாட்சன் கண்டுபிடிச்சிடுவார். ஸோ அதனால் வாட்சனை வந்து அவர் டாக்டராக தேர்வு செய்யலை. ஓகே, ஹோம்ஸ் வாஸ் நாட் சிக், ஹி பிரிட்டண்டட் டு பி அ சிக். அவர் வந்து உண்மையாலுமே உடம்பு சரியில்லாத மாதிரி ஆக்ட் பண்ணுறாரு டு சால்வ் த மர்டர் கேஸ். ஏன் அப்படின்னா அந்த மர்டர் கேஸை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக. ஸோ டிட் நாட் லெட் வாட்சன் எக்ஸாமின் ஹிம். அதனால் வந்து அவர் வந்து வாட்சனை வந்து தேர்வு செய்யலை. ஓகே, ஹோம்ஸ் was not sick, he pretended to be sick to solve a murder case, so he did not let Watson examine him. Next question, why did Holmes warn Watson again touching his things? What was the Watson reaction? என்ன மாதிரியான வார்னிங் வந்து வாட்சன் கிட்ட ஹோம்ஸ் கொடுக்குறாரு, அதுக்கு வாட்சனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வார்னிங்னா என்ன அப்படின்னா, அவர் வந்து அந்த பாக்ஸை டச் பண்ணுவார் பார்த்தீங்களா, அந்த பாக்ஸை டச் பண்ணும்போது டோன்ட் டச் மை திங்ஸ் அப்படின்னு சொல்லுவார். டச் பண்ணாதீங்க, எனக்கு யார் டச் பண்ணாலும் என்னோடய திங்ஸை யார் டச் பண்ணாலும் பிடிக்காது அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணார், சைலண்ட்டாக வந்து உட்காந்துருவார் இல்லையா. ஸோ அதுதான் அந்த ஆன்சர். ஹோம்ஸ் வாண்ட் வாட்சன் அகெயின் டச்சிங் ஹிஸ் திங்ஸ் பிகாஸ் ஹீ டிஸ்லைக்ட் அதர் டச்சிங் ஹிஸ் திங்ஸ். நீ வந்து அந்த எந்த ஒரு பொருளையுமே தொடக்கூடாது அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு. ஏன் அப்படின்னா யாருமே அவருடைய திங்ஸை தொடுறது அவருக்கு பிடிக்காது. வாட்சன் செட் இன் சைலண்ட்லி. ஸோ அப்படி சொன்னோடனே அவர் வந்து சைலண்ட்டாக அமைதியாக உட்காந்துடுறாரு. ஓகே, ஹோம்ஸ் வான் வாட்சன் அகெயின் டச்சிங் ஹிஸ் திங்ஸ் பிகாஸ் ஹீ டிஸ்லைக்ட் அதர் டச்சிங் ஹிஸ் திங்ஸ். வாட்சன்
satin, silent. Next question. What did Watson find on the table near the mantelpiece? mantelpiece கிட்ட அவர் வந்து என்ன பார்க்குறாரு அப்படின்னு கேட்குறாங்க. வாட்சன் வந்து என்னத்தை கண்டுபிடிக்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. வாட்சன் ஃபவுண்ட் a small black and white ivory box with sliding lid on the mantelpiece. black and whiteல இருக்கிற யானை தந்தத்திலான அதனுடைய மூடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி அதனுடைய கேப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடிங் டைப்பில் இருக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கிற அந்த பாக்ஸை தான் அவர் வந்து அந்த mantelpieceல பார்க்குறாரு. ஓகே, நெக்ஸ்ட், ஹூ இஸ் மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்? மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்னா யார் அப்படின்னு கேட்குறாங்க. மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் வாஸ் எ பிளான்டர். அவர் வந்து ஒரு பிளான்டர் தான். ஓகே, நெக்ஸ்ட், ஹி வாஸ் எ மர்டர் ஆஃப் ஹிஸ் நெஃப்யூ விக்டர் சர்வேஜ். அவர் தான் அந்த விக்டர் சர்வேஜ் கொலை பண்ணதுக்கு மெயின் காரணம். அவர் தான் வந்து கொலை பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். வாட் டிட் ஹோம்ஸ் ஆஸ்க் வாட்சன் டு டூ பிஃபோர் லீவிங் ஹிஸ் ரூம்? அவர் அந்த ரூமை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஹோம்ஸ் வந்து கேட்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம அந்த லெசன்லேயே பார்த்தோம். அவர் தேவையான திங்ஸ் எல்லாம் அவர் கைக்கு ரீச் ஆகிற இடத்துல வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு சம்திங்ஸ் சொல்லுவார் இல்லையா? ஸோ அதான் சொல்லி பார்க்குறோம். ஹோம்ஸ் ஆஸ்க்டு வாட்சன் டு லைட் த லேம்ப் அண்ட் லீவ் இட் ஹாஃப் ஆன். அந்த லைட் லேம்ப் எடுத்து ஹாஃபாக ஆன் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக எரியிற மாதிரி வச்சுட்டு போங்க அப்படின்னும். பிளேஸ் சம் லெட்டர்ஸ் பேப்பர், கொஞ்சம் பேப்பர் அங்கே வைங்க. அந்த ஐவரி பாக்ஸ் அந்த டேபிள் நீங்கள் எடுத்தீங்களே அந்த ஐவரி பாக்ஸையும் வைங்க. வித்தின் ரீச், என்னுடைய கைப்படுற இடத்துல இதெல்லாம் வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. பிஃபோர் லீவிங் த ரூம், இந்த ரூமை விட்டு வெளியில் போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் என்கிட்ட கொண்டு வந்து வச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஹோம்ஸ் ஆஸ்க்டு வாட்சன் டு லைட் த லேம்ப் அண்ட் லீவ் இட் ஹாஃப் ஆன். Place some letters paper and the ivory box on the table within reach before leaving his room. Next question. What instruction did Holmes give Watson to get Mr. Smith? Mr. Smith-க்கு பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து ஹோம்ஸ் வாட்சனுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு கேட்குறாங்க. The instruction given by Holmes to Watson were to tell Smith என்ன மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்கிறார் அப்படின்னா, ஹவு ஹி ஹேட் லெஃப்ட் ஹிம், என்னை நீ இங்கே விட்டுட்டு போகும்போது என்னோடய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத தெளிவாக அவர்கிட்ட சொல்லு. அண்ட் தட் ஹீ வாஸ் டையிங், நான் இறந்துட்டுருக்கிறேன் அதையும் சொல்லு. ஹீ மஸ்ட் ஆல்சோ ப்ரிஷூட், அவரை எப்படியாவது வந்து அவரை இங்கே வரத்துக்கு வந்து ஒத்துக்க வை. ஸ்மித் டு கம் அண்ட் ரிட்டர்ன் பிஃபோர் ஹிம், அவர் வரதுக்கு முன்னாடி நீ இங்கே வந்துடணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறாரு. ஓகே, the instruction given by Holmes to Watson were to tell Smith how he had left him. என்னை விட்டுட்டு போகும்போது என்னோடய நிலைமை எப்படி இருக்குது அப்படின்றத கரெக்டாக அக்யூரேட்டாக அவர்கிட்ட சொல்லு. அண்ட் that he was dying, நான் இறந்துட்டுருக்கிறேன்றதை அவர்கிட்ட சொல்லு. he must also persuade Smith to come, எப்படியாவது அவர் இங்கே வந்து வரவையே. அண்ட் ரிட்டர்ன் பிஃபோர் ஹிம், அவர் வரதுக்கு முன்னாடி நீங்களும் இங்கே வந்துடணும் அப்படின்னு சொல்கிறார். நெக்ஸ்ட் கொஷின். why did Holmes want Smith to treat him? எதனால் வந்து ஸ்மித்து தான் வந்து எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஹோம்ஸ் சொல்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. கொஷின். Holmes wanted to Smith to treat him because he was the only man with the knowledge of his disease. ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இந்த டிசீஸை பற்றின நாலேஜ் இருக்கும் அப்படின்னு நம்புறாரு. ஸோ அதனால் அவர் தான் வந்து எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, Holmes wanted Smith to treat him because he was the only man with the knowledge of his disease. Next question. According to Smith, how did Holmes get the disease? எது மூலயமா வந்து அவருக்கு வந்து அந்த டிசீஸ் வந்துச்சு? ஓகே, ஸ்மித் என்ன பண்ணார், அவருக்கு எந்த மாதிரியான வந்து அந்த டிசீஸ் எப்படிலாம் வந்துருச்சு அப்படின்னு கேட்குறாங்க. According to Smith, Holmes got the disease from the pink he had got from the ivory box. அதாவது அந்த பாக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு ஸ்ப்ரிங் வந்து அவர் கையில் பட்டது அப்படின்னா அந்த பிளட் வரும். அந்த பிளட்டு அதில் மூலியமாக தான் அந்த டிசீஸ் வந்து அவருக்கு வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அக்கார்டிங் டு ஸ்மித், ஹோம்ஸ் காட் த டிசீஸ் ஃப்ரம் த பிக் he had got from the ivory box. Next, who arrested Smith? ஸ்மித்தை அரெஸ்ட் பண்ணவங்க யார்? வாட் ஆர் த சார்ஜஸ் அகெயின்ஸ்ட் ஹிம்? என்ன மாதிரியான ஒரு சார்ஜ் வந்து எடுத்திருந்தார், எந்த இதுக்கு வந்து சார்ஜ் எடுத்திருந்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இன்ஸ்பெக்டர் மார்டின் அரஸ்டட் ஸ்மித். இன்ஸ்பெக்டர் மார்டின் தான் ஸ்மித்தை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. த சார்ஜஸ் அகெயின்ஸ்ட் ஹிம் were murdering his nephew and attempting to kill Holmes in the same way. அதாவது
ஸ்மித் என்ன பண்ணார் அப்படின்னா அவருடைய நெஃப்யூ எப்படி கொலை பண்ணாரோ அதே மாதிரியே, அதாவது யார் அவரை விக்டர் எப்படி கொலை பண்ணாரோ அதே சேம் வேவில் ஹோம்ஸையும் வந்து கில் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணார். ஸோ அதனால தான் அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகே, இன்ஸ்பெக்டர் மார்டின் arrested Smith. The charges against him were murdering his nephew and attempting to kill Holmes in the same way. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.